உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களது விருப்பம். உண்மையான அம்மாவின் தொண்டர்களாக நினைப்பவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படும். சார், எடப்பாடி அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு மதுரையில் சொல்லியிருந்தாரு, தவழ்ந்து தான் பதவியை பிடிச்சு அப்படிங்கிறாரு. அது எப்படி சார் உண்மையாக? அதாவது எல்லாம் உழைத்து தான் மேலே பதவிக்கு வருவாங்க. அவர் தவழ்ந்து வந்திருக்காருன்னா அவர் காலை பிடிச்சி தான் பதவிக்கு வந்திருக்காங்கிறத அவர் இன்றைக்கு உண்மையை ஒத்துக்கிட்டாரு. உண்மையை ஒத்துக்கிட்டாரு. அதான் உண்மை. இந்த யூபிஎஸ் ஓபிஎஸ் ரகசியத்தை வெளியிடுவாங்க. இந்த சரத்தில் நீங்கள் எனக்கு தெரியலங்க. ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் ரகசியம் தெரியும். கேளுங்க. அதனால மக்கள் பழனிசாமிகிட்ட ஆட்சியை முடிக்கிட்டாங்க. திமுக திரும்பி இருக்குன்னு திமுக கையில் விட்டுருக்காங்க. திமுக இன்றைக்கு தேர்தல் வாக்குறுதி கூட நிறைவேற்றாமல் மக்களை அனைத்து தரப்பு மக்களை விவசாயிகளாக இருக்கின்றோம், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், சிறு குறு தொழில்கள், பெரிய தொழில்கள் எல்லாமே இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. மக்கள் மீது சொத்து வரி, மின்சார கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, பேருந்து கட்டண உயர்வுன்னு வரிச்சுமைகளை ஏற்றுகின்ற மாடல் அரசியாக இருக்கிறது. திராவிட மாடல்ங்கிற பேரில் திராவிட மக்களையே பாதிக்கின்ற ஆட்சியாக இருக்கிறது. இதற்கெல்லாம் மாற்றாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் இருக்க முடியும் என்பதை மக்கள் உணர்ந்து வருகிறார்கள். அதனால் வர இருக்கின்ற தேர்தல்களிலே எங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவளிப்பார்கள் என்கின்ற உணர்வோடு நம்பிக்கையோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். கொள்கை என்னன்னு நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுங்க. அம்மாவுடைய லட்சியங்களை, கொள்கைகளை, அம்மாவின் கனவாகிய ஏழை எளிய மக்களுக்கான பொற்கால ஆட்சியை அம்மா அவர்கள் இருந்திருந்தால் எப்படி கொடுத்திருப்பார்களோ அதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் அந்த ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் லட்சியம். அதுதான் எங்களுக்கு. சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மாற்று சக்தியாக உருவாகி விடுவோம். தமிழ்நாட்டு மக்கள் எங்களை மாற்று சக்தியாக உணர தொடங்கிவிட்டார்கள் சொல்றாங்க. உருவாகி சொல்றோம். நிச்சயம் அதை நீங்கள் எதிர்பார்ப்பது போல தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சியை நாங்கள் அமைப்பதற்கான அனைத்து பேர்களும் கொடநாடு கொலை வழக்கில் சார் மறுபடியும் குற்றவாளிகளை ஆரம்பத்தில் விசாரணை பண்றாங்க. ஏற்கனவே விசாரணை பண்ணி சாட்சி பண்ண பிறகு இப்போ மறுபடியும் பண்றாங்க சார். இது எப்படி பாக்குறீங்க? அதாவது கொடநாடு கொள்ளை மற்றும் கொலை எப்போ நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அப்பொழுது நாம் காவல்துறை மூலமும் பத்திரிகைகளையும் பொதுமக்கள் மத்தியிலையும் என்ன தெரியுது, கேள்விப்படுறோம். நிறைய சாட்சிகள் அன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் காவல்துறை எப்படியும் அந்த கொள்ளைக்கு காரணமானவர்களை, பின்னணியில் இருப்பவர்களை, அந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து வர வேண்டும் என்பதற்காக முழு முனைப்பிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம். பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தால் தேர்தல் சந்திக்கப்படுகிறது. இந்த ஆசை அப்படின்னா அதை காலம் நிறைவேற்றினா அது மாதிரி நிறைவேற்றுமே தவிர நாங்கள் எந்த கட்சியோட பேசிட்டு இருக்கோம் எதையும் சொல்லலை. எதுவுமே நிறைவு பெற்றால்தான் சொல்வது அரசியல் நாகரிகமாக இருக்கும். நிச்சயம் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக இடம்பெறும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.